சக்தி, நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நல்லது நடக்கும் சக்தி. இப்படியே அழுது வழிஞ்சிட்டு நிக்க முடியாது. என் சித்தி வீடு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்லக்கா. அங்கிட்டு போய் நானும் அக்காவும் குளிச்சுட்டு புடவை மாத்திட்டு உனக்கும் மாத்து ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. அவ வரத்துக்குள்ள வந்துருவோம். வாங்கக்கா. நீங்களே ஏரியா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாத்துக்க. என்னடா தைரியம் உனக்கு? என்ன தைரியம் உனக்கு? ஓடிப்போற நீ? ஓடிப்போற ஓடுவ நீ? காலை உடைச்சிடற அவனை. அவ்வளவு நாங்க இத்தனை பேர் இருந்தோம். இவ்வளவு தைரியமா ஓடுற? ஒண்ணு போட்டுருவோம். எந்திரிடா. வாங்கிட்டு மாமா போதும், நீ பண்ணி சொல்லுங்க மாமா. இனிமே ஓடுவியாடா? ஓடுவியா? என்ன ஓடி போறியா? காலை உடைச்சு போட்டுருவேன். பேசாம இந்த இடத்துல உட்காந்துரு. தூக்கமே வேணாம், ஒரு மண்ணு வேணாம். இப்படியே உட்காந்து கடறா. மாமா மாமா இதுக்காண்டி மாமா சொன்னேன், நம்ம இவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் மாமா. வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எங்களுக்கு பயந்துக்கு நான் ஓடணுமா? குணசேகரன் சும்மா போய் நினைச்சீங்களா? உருத்தரியாமாக்கி முடியாமா? மாமா இல்ல மாமா, இந்த ஜீவானந்த் வர சாகலன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க மாமா. இப்ப மறுபடியும் எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க மாமா. இதான் மாமா நமக்கு கடைசி சான்ஸ். ப்ளீஸ் மாமா. எது? ஜீவானந்தம் இன்னும் சாகலையா? அப்ப வெடி போட்டு கொண்டாடினதெல்லாம் வார்த்தை பயமுடுற இருக்கு பாயில. மாமா நான் சொல்றதை கேளுங்க மாமா, கொஞ்சம் யோசிங்க மாமா. ப்ளீஸ் மாமா. இந்த கிளம்பி நான் சொன்னதுதான். இந்த கல்யாணம் நான் சொன்ன நேரத்துக்கு இந்த மகால நடக்கும். எவன் வந்து தடுக்கிறான்னு பாப்போம். மாமா மாமா என்ன மாமா டைம் வேஸ்ட் பண்ண சொல்றா. அண்ணே, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கண்ணே. என்னடா சொல்ற? டேய், அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஒண்ணே நான் அனுப்புறது? இல்லண்ணே, அவங்கள விட மாட்டேனே நானே. எல்லாரும் ஒரு வெள்ளை கலர் கார்ல தானே போயிட்டு இருக்காங்க. லாரியை ரெடி பண்ணி தூக்கிறேனே. டேய் பேசாத, செய்யி. செஞ்சுட்டு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. பின்னாடி ஒரு லாரி நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு பாருங்க சார். அப்படியே அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். ஆயில இருக்கு. மாமா கொஞ்சம் தள்ளு. என்னடா புள்ளி வச்சுக்கிட்டு மாப்பிள்ள அவன் தோடப்பக்கட்ட நேரமாச்சுப்பா. சீக்கிரம் வா, டைம் ஆகுது.
மாமா கொஞ்சம் தள்ளி என்னடா உனக்கு பிரச்சனை? பொட்டு வச்சுக்கிறேன். விட்டு வைக்கிறியா? டேய் தர்ஷா, தாரு நாங்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டோம். நீ போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு போ. நான் போக மாட்டேன். போக மாட்டியா? ஏய் என்ன திமிரா உனக்கு? தர்றா, இந்த மாப்பிள்ள மண்ணாங்கட்டிலாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கை காலெல்லாம் தனித்தனியா பிரிச்சு போட்டுருவோம். பார்த்துக்க, எடுத்து போடு. டேய் கதிரு, ஏன் அப்படி முரட்டு பையன் மாதிரியே பண்ணிட்டு இருக்க? இரு நான் பேசுறேன். தாரு தர்ஷா, நீ பண்றது ஒன்றும் சரி கிடையாது. டேய் நீ ஒத்துக்கிட்டு தானே எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அறிவுக்கரசி வீட்டுக்கு போய் பேசணும். உன் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? தாரு இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. இனிமே அந்த பார்கவி பொண்ணெல்லாம் வரமாட்டா. அப்படியே வந்தாலும் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும்லாம் கனவு காணாத. அது நடக்கவே நடக்காது. உன் கல்யாணம் அந்த அன்புக்கரசி கூட தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதா? ஒழுங்கு மரியாதையா தயாராகு, அவ்வளவுதான். இந்தாரு மண்டபத்தை சுத்தி ஆளுங்க இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, பண பலமும் இருக்கு. எங்க யாரையும் எதுவும் அசைக்க முடியாது. புரியுதா? ஒழுங்கா அடி வாங்கி சாகாம ரெடி ஆகு. அவன் முரட்டு பையன், தேவையில்லாம கை வைப்பான். டேய் தர்ஷா, கஷ்டமா இருந்தாலும் ஏத்துக்கடா. உன் நல்லதுக்கு தாண்டா நாங்க செய்யறோம். நல்ல பையன் தானே, எழுந்துரு போ, குளி போ. டேய் ரெடி ஆகுடா, ஏந்துடா. டேய் ஏந்துறாங்கறல. என்ன நீ அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? ஓடி போன ஃப்ராடு. ஒரு மிதி மிதிச்சு ரெடி ஆகுன்னு சொல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஒத்திட்டு எந்திரா. சொல்லிக்கிட்டே இருக்கல, பொறுமையா டீல் பண்றா. பொறுமையா டீல் பண்றது. ஏஞ்சி போடா வெளிய. டேய் சொல்றோம்லடா, கேளு. நீ என்ன அடம் பிடிச்சாலும் நடக்காது. நீ அன்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும். டேய் எழுந்துடா. அட நீங்க வேற. ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? ஏங்க இங்க அடிச்சே கை காலை தனியா பிரிச்சிருவீங்க போல. நீங்க பேசாம போங்க, நான் அவனை பேசி ரெடி பண்றேன். அவனை ரெடி பண்ணி கூட்டு வா. குளிக்க சொல்ல சிரிச்சிட்டு பேசுங்க கல்யாணத்தன்னைக்கு. ஏய் ஏன்டா கல்லூலி மங்க மாதிரி இருக்க? நான் பாத்துக்கிறேன். மாமன் சொல்றேன்ல, வாடா. எழுந்துடா, வா வா. என்ன மாமா இவன் பேசாம இப்படி இருக்கான்? உனக்கு தாண்டா கல்யாணம், நீ தாண்டா சந்தோஷமா இருக்கணும். மாப்பிள்ள சிரிச்ச முகமா இருடா. வா போ போ, எழுந்துரு போ. ஓகே தானே? எதுவும் சாப்பிட்டியா? ஜூஸ் எதுவும் வேணுமா? முதல்ல பல்ல தைக்க சொல்ற, உள்ள கூட்டு போடா. வா வா. சரி வா. பாத்ரூம் போனானா என்னன்னு தெரியல. உள்ளப்பா, உள்ள போய் சட்டு புட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா. சரி மாமா, எல்லாம் ரெடி ஆயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க. டே மாப்பிள்ள, என்ன உள்ள தாப்பா போட்டு ஜன்னல் வழியை எஸ்கேப் ஆயிடலான்னு ஐடியாவா? எத்தனை படத்துல பார்த்துருப்பேன். உன் மாமா எத்தனை ஆக்ஷன் பிளாக்கை கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? கதவை சாத்திட்டு ஓரமா நின்று குளிச்சுட்டு வா. நான் ஒன்றும் எட்டிலாம் பார்க்க மாட்டேன்ப்பா. உள்ள தாப்பா போடலான்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உள்ள வந்து பொழந்துருவேன். அவங்கள மாதிரிலாம் வேடிக்கை கட்டிட்டு இருக்க மாட்டேன். சீனாயிரும். குளிடா. என்ன பார்த்துட்டு இருக்க? கதவை சாத்திட்டு குளி. டேய்